ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் வைகாசி மாதத்துல வரக்கூடிய சஷ்டி விரதம், அதுவும் தேய்பிரை சஷ்டி விரதம். இந்த பொருட்களை முருகன் முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். இந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தணும், அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு உரிய விரதங்கள் நிறைய வருது. அதுல ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு விரதம் இந்த ஒரு சஷ்டி விரதம். சஷ்டி விரதத்தை ஒரு சில பேரு தேய்பிரை சஷ்டி விரதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வாங்க. ஆனா நிறைய பேரு வளர்பிறை சஷ்டி விரதம், அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சஷ்டி விரதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க விரதம் எடுப்பாங்க. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதுதான் பிற்காலத்துல சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு பழமொழியா மாறியிருக்கு. அதாவது சஷ்டியில நம்ம விரதம் இருக்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நடக்காத காரியங்கள் நடக்கும், நினைத்த காரியங்கள் கூடிய சீக்கிரம் கைகூடும் அப்படிங்கிறது தான் சஷ்டி விரதம் இருப்பதற்கான முக்கியமான நோக்கம். அதுலேயும் வளர்பிறை சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமான் நினைத்து வழிபாடு செய்யும் போது எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். நிறைய பேர் இந்த வளர்பிறை சஷ்டி விரதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா கண்டிப்பா தேய்பிறை சஷ்டி விரதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். வயிற்றுல கரு வளரணும், வாழ்க்கை மென்மேலும் வளரணும், பேரு புகழ் அந்தஸ்து இது எல்லாமே பன்மடங்கு பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டி விரதம், அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய பெரிய சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், பொருளாதார பிரச்சனை தீரணும், முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா அது படிப்படியா குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தேய்பிரை சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். அதுவும் வைகாசி மாதம் முருகப்பெருமான் அவதரிச்ச வைகாசி விசாகம் வரக்கூடிய மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை சஷ்டிய நீங்க முறையா விரதம் வந்து வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். பணம் தானாக சேரும். ரொம்ப சுமாரா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கைய நீங்களே சூப்பரா மாத்திக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சஷ்டி விரதத்துக்கான அந்த சஷ்டி திதி இருக்கு இல்லையா, ஜூன் 6ஆம் தேதி சஷ்டியா இருந்தாலும் ஜூன் 5ஆம் தேதி இரவே உங்களுக்கு சஷ்டி ஆரம்பிச்சிடுது. ஜூன் 5 வெள்ளிக்கிழமை இரவு 10:46 ஆரம்பிக்கக்கூடிய சஷ்டி திதி ஜூன் 6ஆம் தேதி இரவு 11:14 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் சனிக்கிழமை நமக்கு காலையில தூங்கி எழுதல இருந்து இரவு 11:15 வரைக்கும் சஷ்டி திதி தான். சனிக்கிழமையில காலையில 9:10 ராகு காலம், மதியம் 1:30 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல நீங்க முருகப்பெருமானுக்கான வழிபாடு செய்யலாம். காலை நேரத்துல பூஜை பண்ண போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் காலையில 10:30 இருந்து 11:30. இந்த 1 மணி நேரம் ரொம்ப மகத்தான பொன்னான நேரம். அந்த நேரத்துல வழிபாடு செஞ்சுக்கோங்க. மாலை நேரத்துல வழிபாடு செய்யற மாதிரி இருந்தா மாலை 6:30 7 மணிக்கெல்லாமே எப்பவும் போல வீட்டுல பூஜை அறை விளக்கேத்தி வச்சு பூஜை பண்ற மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். முருகப்பெருமான் ஒரு இனிப்பு பிரியர். கல்கண்டு பால், சர்க்கரை பொங்கல், கேசரி இது மாதிரி ஏதாவது நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைக்கலாம். ரொம்ப பெருசா முடியலையா, எளிமையா ஒரே ஒரு டம்ளர் பால், அதையே முருகப்பெருமான் மனசார ஏத்துப்பாரு. முன்னாடியே சொல்லியிருந்தோம், தேய்பிரை சஷ்டி விரதத்தன்னைக்கு நம்ம முருகப்பெருமான் கிட்ட நம்ம கோரிக்கையை முன்வைக்கணும். அதுவும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும். அப்படிப்பட்ட வழிபாட்டுல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க தினமும் வீட்டுல பயன்படுத்தக்கூடிய இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அப்படியே வீட்டுல இல்லைனாலும் உங்க வீடு பக்கத்துல கடைகள்ல ரொம்ப எளிதா வாங்கிட்டு வரக்கூடிய பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் வெற்றிலை. வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய இலை வந்து வெற்றிலை. வெற்றிலைக்கு ஒரு அதீத சக்தி இருக்கு. என்ன தெரியுமா? வசியத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய பொருள் வந்து வெற்றிலை. வசியம்னா தவறான அர்த்தம் கிடையாது. குலதெய்வத்தை உங்க பக்கம் இருக்கக்கூடியதும் வசியம்தான். பொன் பொருள் ஆடம்பரமான வாழ்க்கை, அதே மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வம், இவங்க எல்லாரையும் உங்க வீட்டுக்குள்ள உங்க கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றதும் வசியம்தான். அதனால நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வசியத்தை நீங்க இந்த வெற்றிலை மூலியமா பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா ஒரே ஒரு சில்லறை நாணயம், அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு நடுவுல ஒரே ஒரு துண்டு சுக்கு. சுக்கு வேற இஞ்சி வேற. இந்த சுக்கு அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்லையும் கண்டிப்பா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். சரி, இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணலாம்? காலை நேரத்துல பண்ற மாதிரி இருந்தா காலையில 10:30 இருந்து 11:30. இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அதை விட்டீங்கன்னா மாலை 6:30 7 மணிக்கு பண்ணலாம். வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய இல்ல உங்க வீட்டுல ஏற்கனவே வெற்றிலை இருந்தாலும் சரி, அதை எடுத்து பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு நடுவுல முருகப்பெருமானுக்குரிய இந்த அருங்கோண முக்கோணம் சரவண பவ அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய இந்த அருங்கோண முக்கோணம் இருக்குல்ல, இத
கொஞ்சமா மஞ்சள்ல தண்ணீர் விட்டு மஞ்சள குழைத்து, அந்த மஞ்சள் மூலியமா வெற்றிலையோட நடுப்பகுதியில இதே மாதிரி இந்த முருகப்பெருமானுக்குரிய குறிப்பா கிருத்திகை நட்சத்திரத்திலயும், சஷ்டி விரதம் அன்னைக்கும் கோவில்கள்ல பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு அருங்கோண முக்கோணத்த மஞ்சளை பயன்படுத்தி நீங்க நடுவுல வரையணும். அதுக்கப்புறமா அந்த அருங்கோண முக்கோணத்தோட ஒரு ஒரு மூலைகள்லயும் குங்குமத்தால பொட்டு வைக்கணும். இத அப்படியே தயார் செஞ்சு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூ. 1 நாணயம், ஒரே ஒரு சுக்கு. இந்த எல்லா பொருட்களையும் உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுடுங்க. அந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு, அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு தட்டுலயோ, இல்ல ஒரு துணியிலயோ நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அருங்கோணம், முக்கோணம் வரைந்திருக்கக்கூடிய அந்த வெற்றிலை எடுத்து நடுவுல வச்சுட்டு, அதுக்கு மேல நடுவுல ஒரே ஒரு சில்லறை நாணயத்தையும், அந்த ரூபாய் நாணயத்துக்கு மேல ஒரே ஒரு துண்டு சுக்கு. சுக்கு வாங்கிட்டு வந்து அத நீங்க முழுமையா பெரிய அளவுல வைக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த ரூபாய் நாணயத்துக்கு மேல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி எவ்வளோ பெருசு வைக்க முடியுமோ அந்த அளவுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு முதல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கப்புறமா சஷ்டி திதிக்குரிய முருகப்பெருமான், கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சஷ்டி விரதம் அன்னைக்கு இந்த அருங்கோண முக்கோணத்துல வைத்து நீங்க வழிபடும்போது, அந்த முருக கடாட்சம் இந்த வெற்றிலையில வசியமாகும். அதுதான் இந்த அருங்கோண முக்கோணம் இந்த வெற்றிலையில வரையறதுக்கான முக்கியமான நோக்கம். ஏற்கனவே வெற்றிலைக்கு வசியத்தன்மை இருக்கு. கூடவே அதுல முருகப்பெருமானுக்குரிய அந்த அருங்கோண முக்கோணத்தை வரைந்து அதுக்கு நடுவுல ஒரு சில்லறை நாணயத்தை வைக்கும்போது, அதுக்கு மேல ஒரே ஒரு சுக்கு வைக்கிறீங்கல்ல, சுக்கு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழிபாட்டுல முக்கியமான ஒரு தாந்திரிக பொருள். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு ஒரு வாக்கு இருக்கு. அந்த அளவுக்கு சுக்குக்கும் முருகப்பெருமானுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதிகமா சுக்க முருகன் வழிபாட்டுக்கு பயன்படுத்தணும்னா கடன் பிரச்சனை தீரும். அதுவும் சஷ்டில அதிகமா பயன்படுத்தணும். இப்ப இந்த வெற்றிலை மீது நாணயத்தை வைத்து அது மேல சுக்க வைத்து நீங்க முருகப்பெருமானை வணங்கும் போது, முருக கடாட்சம் எங்க வீட்டுக்குள்ள ஏற்படணும்னு நீங்க வழிபாடு செய்யும் போது, அந்த அருங்கோண முக்கோணத்துக்கான அந்த சக்கரத்துல முருகப்பெருமான் அமர்ந்து உங்களுக்கான வழிவகையை ஏற்படுத்துவார். நீங்க என்ன கேட்குறீங்களோ அத அப்படியே வாரி வழங்குவார். இத முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி அப்படியே வச்சுட்டு நீங்க வணங்குனாலே போதும். வேற விதமான மந்திரங்களோ, பூஜைகளோ வேற எதுவுமே பண்ண வேணாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி வீட்ல இருக்கக்கூடிய யாரு வேணாலும் இந்த பரிகாரத்த பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. சரி, முருகப்பெருமான் பாதத்துல இந்த பொருட்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி உங்க கோரிக்கையெல்லாம் முன் வச்சுட்டீங்க. கடன் பிரச்சனையில ஆரம்பிச்சு நிறைவேறாத கோரிக்கை எதுவா இருந்தாலும் அத முன் வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த ரூபாய் நோட்டு, அந்த சுக்கு இந்த 2ம் அப்படியே இருக்கிற மாதிரி அந்த வெற்றிலைய ஒரு பொட்டலமா மடிக்கணும். அதாவது 4, 5 இதா மடிச்சு அது ஒரு நூல் வச்சு கட்டிட்டீங்கன்னா, இப்ப எப்படி நீங்க வெற்றிலைய மடிச்சு வாயில போடுவீங்க? அதே பக்குவத்துல அந்த ரூபாய் நோட்டையும், சுக்கும் உள்ள இருக்கிற மாதிரி அந்த வெற்றிலைய மடிச்சு ஒரு சிறிய நூல் வைத்து கட்டிடணும். இத உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோக்கு பக்கத்துல வச்சுக்கலாம். குறைந்தது 3 மாதம், அதிகபட்சம் எவ்வளவுனா இருக்கலாம். வெற்றிலை நன்கா காயும் போது அதுல இருக்கக்கூடிய இந்த ரூபாய் நோட்டையும் அந்த சுக்கையும் எடுத்து வச்சுட்டு அந்த வெற்றிலைய தண்ணியில விட்டுருங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு தேய்பிறை சஷ்டி, பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு இதை தயார் செய்து அந்த வெற்றிலைய புதிய வெற்றிலையை மாத்தி எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. அதோட ஆரம்பம் இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய சஷ்டியா இருக்கட்டும். கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.